இந்த நிகழ்வில் என்னை அழைத்த நிஷா புர்காவின் ஸ்தாபகர் மரியாதைக்குரிய சகோதரர் ரியாஸ் அவர்கள், பொதுவாக புதுமனை இது நிகழ்ச்சி, இதற்கு நீங்கள் இவ்வளவு ஏன் சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு நான் யோசித்தேன், கேட்டேன். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள், ஏனென்றால் இந்த பைத்துல் மால் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தே இதற்கான ஒரு செட்டப் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அதற்கான அவசியம் சூழல் இல்லை. 3 நாளைக்கு மேல எந்த பொருளாதாரத்தையும் வைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அதற்கு பின்னால் வெற்றிகரமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த பைத்துல் மால் அப்படிங்கிற செட்டப்பை வரலாற்றில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ வேண்டும், ஏன்னா வட்டியுடைய கான்செப்டே இஸ்லாத்துக்கு எதிரானதாக இருப்பதனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக பல தடுமாற்றங்களை முஸ்லிம் சமூகம் பெறக்கூடிய சூழலில் ஆக இருப்பதிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் இந்த 3-4:30 மணிக்கு எல்லாம் பேசுறது. அதிலும் அது பேசுறப்பவே டீ சமோசா அல்தாஃப் என்ன பேசும்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்துல்லா பைட்ட சொன்னேன், சும்மாவே 4 மணிக்கு கேட்கறது கஷ்டம், இதுல நம்மளெல்லாம் டிமாரலைஸ் பண்ற மாதிரி டீ இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா மஜ்லிஸ்ல ஒரு ஹல்சல் இருந்தாலே ரூபானியத்து இருக்காது. எனவே வாய்ப்பு இருந்தால் அப்படியே சைலண்டா வாங்கிக்கிங்க டீ. அதே மாதிரி டீ குடிக்காம நீங்க கேட்கறதும் கஷ்டம் இந்த நேரத்துல. ஆக கடினமான சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே எங்க விட்டேன் என்ன, நீங்க டீல விட்டுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் மாஷா அல்லாஹ் எங்க உமர் ரலியல்லாஹு காலத்துல தான் பைத்துல் மாலுக்கான சூழல் வந்தது. அதை வெற்றிகரமாகவும் அவர்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். பொருளாதார ரீதியாக முஸ்லிமாக வாழ்வதற்கு ஜார்ஜ் ஓர்வெல் சொல்லுவார், இன் டைம்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைட் பீயிங் ஹானஸ்ட் இஸ் எ ரெவல்யூஷனரி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஜார்ஜ் ஓர்வெல் அப்படி சொல்றதுக்கு காரணம், இன் டைம் ஆஃப் யூனிவர்சல் டிசைட், இத தமிழ்ல ரொம்ப லோக்கலா சொல்றதா இருந்தா சரி வேணாம், பெண்கள்லாம் இருக்காங்க, அதாவது இப்படி சொல்லலாம், ஆடையின்றி சுத்தக்கூடிய ஊர்ல கோவணம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவன் புரட்சியாளராக பார்க்கப்படுவான். ஆனா கோவணங்கிறது சின்ன ஆடை தான். அப்படித்தான் இன்னைக்கு இஸ்லாம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இன்னைக்கு 5 வேளை தொழுதாலே பெரிய புரட்சியாளர். புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவார், நீ 5 வேளை தொழுகிற அப்படின்னா இட் இஸ் யுவர் டியூட்டி டு யுவர் லார்ட், பட் வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு யுவர் லார்ட் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு அந்த கடமையை நிறைவேற்றுவதே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த இஸ்லாம் நம்மை அடைவதற்கும், இதை நம்மகிட்ட சேர்றதுக்கும், இதை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கும், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ரியல் டைம் சினாரியோ, நடைமுறை வாழ்க்கையில் முஸ்லிம்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு அப்படின்னு பார்க்கிறப்ப ஒரு சின்ன உதாரணத்தை, சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வேலையை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, வேலைக்கு போகவும் இல்லை. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, டெய்லி எனக்கு ஒரு 100 ரூபாய் நீ கொண்டு வந்து கொடுத்துடணும். ஒரு நாளுடைய பொழுதுடைய முடிவுல நீ எனக்கு என்ன கொடுத்துடணும், 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னாராம். இந்த பையனும் சரி ஒரு பெரிய டாஸ்க் இல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முத நாள் போய் அவங்க மாமி வீட்டுக்கு போயிருக்கான். பக்கத்துல நீங்க எல்லாம் குப்பின்னு சொல்லுவீங்களா? மாமி தான். சில ஊர்ல குப்பி சொல்லுவாங்க, சில பேர் அத்தன்னு சொல்லுவாங்க, உருதுல புப்புன்னுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுடைய தங்கச்சிங்கிறதுனால பாசமா பேசி ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான். சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? அத்தாட கொடுத்துட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், சும்மா காலத்திலேயே ஜும்மால உட்கார்ந்து இருக்கிறப்ப ரொம்ப கடினமா இருக்கும் உரை நிகழ்த்துறப்ப. ஏன்னா ஜும்மா உரையும் நிகழ்த்துறான் அல்தாஃப் என்னனுக்கும் இவங்கெல்லாம் மார்க்க ரீதியாக தொடர்பிலே ஜும்மா உரை நிகழ்த்துறவர்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயங்கர தீவிரமா கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவன் தான் தெரியும், அவரு எழுப்பி விட்டாதான் கண்ணுக்கண்ணெல்லாம் செவந்து போய் எந்திரிப்பாரு. அது மாதிரி நான் டைம்ங்கிறதுனால கேட்கிறேன். அவங்க அத்தா 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாரு. அந்த 100 ரூபா கொடுத்த உடனே என்ன பண்ணாரு, அந்த அத்தைகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு, மாமிகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அந்த 100 ரூபா அத்தாட்ட கொடுத்துட்டாரு. அத்தா வாங்க கூட்டு போய் வீட்டுக்கு பின்னால கொள்ளை இருக்கும் இல்லையா, அந்த கொள்ளையில வச்சு அவன் முன்னாலே வச்சு 100 ரூபா கிழிச்சு போட்டார். பாத்துட்டே இருந்தான், என்னடா இது இருக்கா இவரு அப்படின்னு கிழிச்சு போட்டார். மறுநாள் பெரியப்பா வீட்டுக்கு போனான்.
மறுநாள் கொடுக்கணும் 100 ரூபாய், டெய்லி தரணும்ல 100 ரூபாய். பெரியப்பா வீட்டுக்கு போனா, அதுக்கு அடுத்த நாள் சாச்சா வீட்டுக்கு போனா, அதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, ஒரு ரவுண்ட் அடிச்சா. இனிமே அடுத்த டைம்ல வந்து இப்ப ஒரு 10-15 பேர்ட்ட வாங்கி கொடுத்தாச்சு, இனி வாங்கி கொடுப்பதற்கு ஆளே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஒரு நாஸ்டா கடை இருந்துச்சு, வேற வழியே இல்ல. போனா, எனக்கு நீ காலைல இருந்து வேலை செய்யறேங்க, எனக்கு சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க போதும். 100 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு. அப்ப கஷ்டப்பட்டு அட்டி பின்னி நவுத்துறாங்க. இட்லிய போடு, வடைய போடு, எல்லா வேலையும் வாங்குறாங்க. வாங்கி எல்லா வேலையும் வாங்கி லாஸ்ட் எப்படாவது 100 ரூபாய் கிடைக்கும்னு போராடி அந்த 100 ரூபாய் வகையில கொடுக்குறாங்க. இப்ப அந்த 100 ரூபாய் கொண்டு போய் இன்னைக்கு கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார் டெய்லி? பெண்கள் சொல்லுங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு டெய்லி? தீவிரமா டீ குடிக்கிறது அவங்கதான். அவங்க அப்பா என்ன பண்ண 100 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு டெய்லி கிழிச்சு போடுவார்ல. இன்னைக்கு வாங்க கூட்டு போனார். கூட்டு போய் அந்த 100 ரூபாய் இப்படி ஓபன் பண்ணி இப்படி கைதான் வச்சாரு. என்ன பண்ணாங்க? என்ன பண்றீங்க? சித்திரை இருக்கா இல்லையா? 100 ரூபாய் கிழிக்க பாக்குறீங்க. என்ன என்ன எவ்வளவு பெரிய வடத்தரத்தை பண்ண பாக்குறீங்க? படத்தை போய் கிழிக்க போறீங்க. சஹாபாக்கள் மார்க்கத்தை உழைத்து பெற்றார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் பரம்பரையாக இஸ்லாத்தை பெற்றார்கள். அதனால் வட்டி போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு வட்டி என்பது சகஜமாக்கப்பட்டிருக்கிறது. வட்டி இல்லாமல் தொழில் இல்லை. வட்டியை பார்த்தா ஆகுமா? வட்டி இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தை அடைய முடியுமா? அல்லது இவர்களை அடைந்திருப்பார்களா? தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை குறிப்பாக பொருளாதார ரீதியாக உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்களிலும் இதை பற்றிய விழிப்புணர்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிஞர்கள் சொல்லி காட்டும் பொழுது, வரலாற்று அறிஞர்கள் சொல்லி காட்டும் பொழுது, சார்ல்ஸ் டோரேவும் ஆண்ட்ரே ரிப்பினும் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லும் பொழுது இட் இஸ் a blueprint for the economical society என்றார்கள். ஒரு புதிய பொருளாதார புரட்சியை அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். ஒரு புதிய பொருளாதார புரட்சியை அவர்கள் செய்து காட்டினார்கள். இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தோடு பின்னடைவு இருப்பது அல்தாப் என்ன சொல்லும்போது கரெக்டா சொன்னார். பிரச்சனை கொடுப்பதில் அல்ல, ரெக்கவரியில தான் இருக்குது, அதை வாங்குவதில் இருக்கிறது. இஸ்லாமிக் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு தனி முறை இருக்கிறது. அது கொண்டு வரப்பட்ட போது முதலிலே கேரளாவிலேயே இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது. ஏன்னா அது வட்டியை ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னா அதற்கு காரணமாக இருப்பது இஸ்லாம் தான் என்று நினைத்துக் கொண்டு அந்த இஸ்லாம் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் வந்துவிடும் என்பதற்காக திட்டமிட்டு இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங்கை தடை செய்தார்கள். முஷாரக்கா, முராபஹா, இஜாரா என்று பல கோணங்களை கொண்டது இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங். ஒரு பொருளை வாங்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் போதே இஜாரா என்றால் லீஸ் டு ஹோல்ட் அப்படின்னு. ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதே அதற்கு ஓனராக பொருள் உங்க கையில இருக்கும், ஓனர்ஷிப் உங்க கையில இருக்கும், இஸ்லாமிக் பேங்க் கையில இருக்கும். நீங்கள் கொடுக்க 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 அந்த ஓனர்ஷிப் அப்படியே பொறுமையா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். முஷாரக்கா என்றால் அவர் அந்த பார்ட்னரா இருப்பார். முராபஹா என்றால் அதில் வரக்கூடிய லாபத்துல பார்ட்னரா இருப்பார். இப்படி என்றைக்கோ அண்ணன் சொல்லி சுட்டி காட்டின மாதிரி இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் களையறதுக்கு என்றைக்கோ பல திட்டங்களை முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங் இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாம் முட்டுக்கட்டை போடப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பைத்துல் மால்கள் முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஒவ்வொரு ஊர்களிலே இன்றைக்கு பொருளாதாரம் ஓங்கி இருக்கக்கூடிய வேலைகளிலே பார்க்கிறோம். பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய எத்தனையோ பேர், பள்ளிவாசல் தலைவர்களாக ஊர் தலைவர்களாக மாற வேண்டும் என்று போராடக்கூடிய எத்தனையோ பேர் அவர்களுடைய மஹல்லாவில் இருந்து பக்கத்து மஹல்லாவிற்கு லெட்டர் வாங்கி கொண்டு போய் ஒரு குமரகாரியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஹுர்மத்துக்கும் ஹராமுன் கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா. இந்த நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது ஒரு மூமினுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள். ஒரு மூமின் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து பள்ளிவாசல் வாசல்களிலே அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா குமரகாரியை வச்சிருக்கிறேன், உங்களாலான உதவியை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எதற்கோ நிரம்பு படைக்க பெருமை பேசும் முஸ்லிம் சமூகமும் அந்த ஜமாத்தார்களும் அந்த ஜமாத்தின் தலைவராக மாற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த இடத்தில் நம்முடைய ஜமாத் லெட்டர் பேட்ல எழுதி கொடுக்கிறோமே, எங்க ஊர்ல தான் வந்திருக்காரு, அவருடைய பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறோமே, நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் கேள்வி கேட்கப்படுவோம் என்கின்ற பயம் அந்த ஜமாத் தலைவர்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? அந்த ஊரில் அந்த முஸ்லிம்கள் அந்த ஊரில் வைக்கக்கூடிய முஸ்லிம்களில் யாராவது ஒருவர் அந்த பெண்ணுடைய சிலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதற்கான பொருளாதார சுமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொருளாதார விழிப்புணர்வு ஏன் சமூகத்தில் இல்லாமல் போனது? கல்விக்காக போராடக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா ஒரு பாசிகள் கிட்ட கேட்டேன், எதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு. மருத்துவத்திற்காகவும்
கல்விக்காகவும். எனக்கு முன்னால் பேசிய அப்துல்லா சொன்னார், மன் நஃபஸ அன் மூமினின் குர்பத்த துன்யா, ஒரு மூமினிடமிருந்து யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கஷ்டத்தை நீக்குவாரோ, இன்னைக்கு அதனால தான் இதை ஒரு பொருளாதார ஒரு புரட்சிகரமான நிகழ்வு, நான் ரொம்ப விருப்பப்பட்டு இதில் கலந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, யார் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை சிரமத்தை இந்த உலகத்தில் நீக்குவாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் ஃபில் ஆகிரா என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய பிரச்சனையை, அவருடைய சிரமத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நீக்குகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யார் ஒரு மனிதனுடைய தேவைக்காக நிற்கிறானோ அவனுடைய தேவைக்காக அல்லாஹ் நிற்கிறான். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அருள் கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், மக்களின் மீது இரக்கத்தை காட்டக்கூடியவர்களை அந்த ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான். பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்கிறான். அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தை அல்தாப் என்ன சொல்றப்ப, ரெக்கவரி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அது எவ்வளவு பெரிய அவமானம் சமூகத்திற்கு கொடுத்துறாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆகுது? திரும்பி தரும் எண்ணம் இல்லாமல் வாங்கப்படும் கடன் திருட்டுக்கு சமானம். திரும்ப தரும் எண்ணம், திரும்ப தரும் எண்ணத்தோடு வாங்கப்படும் கடனை திருப்பி தரும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதன் மேல் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அப்ப இது ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு பொருளாதார புரட்சி நடக்கணும். பொருளாதாரத்தில் சிறந்திருப்பவர்களுக்கு இந்த எண்ணம் இருப்பதில்லை. அல்லாஹ் இந்த சகோதரருக்கு அருள் புரிய வேண்டும். மென்மேலும் வளர்ச்சி அவருடைய பொருளாதாரத்தில் தர வேண்டும். நிறைய பேருடைய கல்வி கற்பதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாளை மறுமையில் மிக பெரும் நன்மைகளை அவர் அடைய வேண்டும். அது சமூகத்திற்கு முன்னுதாரணமாக மாற வேண்டும். நாமும் இது போல நிறைய பொருள், ஏன்னா இன்னைக்கு பாசிசத்தினுடைய திட்டம் முஸ்லிம்களில் அரசியல் பங்களிப்பு இருக்கக்கூடாது, முஸ்லிம்களில் பொருளாதார பங்களிப்பு இருக்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடையாளம் இருக்கக்கூடாது. அப்ப திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய சதிகளை முறியடிக்கக்கூடிய இடத்தில் இறைவனையும் இறைத்துதரையும் ஏற்ற இந்த சமூகம் முன்னணியில் நிற்க வேண்டும். பொருளாதாரத்தில் உயர்ந்து வர வேண்டும். உயர்ந்து வந்த பிறகு அல்லாஹ் தந்த அந்த பொருளாதாரத்தை இது போன்ற நன்மையான விஷயங்களில் செலவழிக்க வேண்டும். அதனாலே மறுமையிலே மிகப்பெரிய நன்மையாக வளர்ந்து வரும். அல்லாஹ்வுடைய திருமறை சொல்வதை போல இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டினான், ينفقون في مثل الذين ينفقون في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறது எவ்வளவோ வழி இருக்கு. இன்னைக்கு பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய சமூகத்தை உலகம் சுற்றி பார்க்கிறோம். என்னென்னவோ செலவு செஞ்சுட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி போன்ற நன்மையான காரியத்தில் செலவு செய்வது என்பது ஃபீ சபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதையை நடுவதை போல, அம்பத்தத் 7 சனாபில், அது 7 கதிர்களை கொண்டு வரும். ஃபீ குல்லி சும்பலத்தின் 100 ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். 7 × 100 700. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நாடக்கூடியவர்களுக்கு இன்னும் நிறைய கூட்டி அல்லாஹ் தருகிறான். இம்மையையும் மறுமையையும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரு சிறு பங்கேற்பை தந்ததற்கு வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு இதனுடைய நிறுவனர் ரியாத் பாய் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாசில் அவர்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.